குட்டி கதை சொல்லுவாங்க. ஒரு அடர்ந்த காடு இருக்குங்க. அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் ராஜாவா இருக்குதுங்க. அந்த சிங்க ராஜாவுக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வருதுங்க. தன்னோட வாய் ரொம்ப நாறுதோ அப்படின்னு. சரி, வர மிருகங்கள்ட்ட கேட்டு சந்தேகத்தை போக்கிக்கலாம் அப்படின்னு பாக்குதுங்க. ஆனா இந்த காட்டு சிங்கராஜா ரொம்ப கோபக்கார சிங்கம்ங்க. எந்த மிருகமுமே சிங்கத்துக்கிட்ட வரவே வராதுங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப தூரத்துல போயிட்டு இருந்த ஒரு கழுதைய கத்தி கூப்பிடுதுங்க. அந்த கழுதையும் ஐயோ சிங்கம் கூப்பிடுதேன்னு பயந்துகிட்டு வருதுங்க. என்னோட வாய் நாறுதான்னு சொல்லு அப்படின்னு கழுதை கிட்ட கேக்குதுங்க. கழுதையும் சிங்கராஜாவே ஊதி காட்டுங்க நான் சொல்றேன். சிங்கமும் ஊதுதுங்க. கழுதைக்கு ரொம்ப நாத்தமா இருக்கு, நிஜமாவே ரொம்ப நாறுது அப்படின்னு பதில் சொல்லிடுதுங்க. இப்ப சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருதுங்க. நாட்டோட ராஜானா ஏவாய் நாறுதுன்னு சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு ஓங்கி ஒரு அடி அடிக்குதுங்க. அந்த கழுதை கீழே விழுந்துருதுங்க. இப்ப அடுத்து ஓனாய் வருதுங்க. ஓனாயிட்டையும் சிங்கராஜா அதே கேள்வி கேட்கிறாங்க. இப்ப கீழே கிடக்குற அந்த கழுதையை பார்த்து பயந்துக்கிட்டு இந்த ஓனாய் ஒரு பதில் சொல்லுதுங்க. என்னன்னா பொய் சொல்லிடுதுங்க. சிங்கராஜாவே உங்க வாயில இருந்து எந்த நாற்றமுமே வரவே இல்லை, ரொம்ப மனமா வேற இருக்கு அப்படின்னு கூடவே சேர்த்து பொய்ய நல்லா சொல்லுதுங்க. இப்பவும் சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருதுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ சிங்க ராஜாவான என்கிட்டே பொய் சொல்லுவேன் அப்படின்னு ஓனாயும் ஒரே அடி அடிக்குதுங்க. அதுவும் கீழே வருதுங்க. இப்போ மூணாவதா நம்ம தந்திரக்கார நரி வருது. இது ரெண்டு மிருகங்களும் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு சிங்கராஜா கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு யோசிச்சுட்டு திடீர்னு ராஜாவே எனக்கு 4 நாளா ஒரே ஜலதோஷமா இருக்கு, எந்த வாசனையுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்க கேள்விக்கு என்னால இப்போதைக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு தந்திரமான ஒரு பதில சொல்லிடுதுங்க. சிங்கராஜாவும் சரி சரி பழச்சுப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருதுங்க. கதையோட நீதிங்க, நம்ம சமயத்துக்கு ஏத்த மாதிரி சாதுரியமாவும் சாமர்த்தியமாவும் பதில் சொல்லி வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க. மீண்டும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தெய்வானை மணிகண்டன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் கேட்க தெய்வ்ஸ்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.